Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லைனா குரூப் 2 தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியால இருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி தான் நம்ம அந்த டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ என்ன இதுனா லா நினா. ஓகே, ஸோ நமக்கு ஜியோகிராபிக்கலா தெரிஞ்சிருக்கணும் எல் நினோனா என்ன, லா நினோனா என்ன அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுபடி பார்க்குறப்ப லா நினா 2025 இந்த வருடம் லா நினா ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதனால நியூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லா நினா நிலைமைகள் இறுதியாக பசிபிக் பெருங்கடலில் தோன்றியுள்ளன என்று அமெரிக்காவை தளமாக கொண்ட தேசிய கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் ஜனவரி 9 அறிவித்துள்ளது. ஓகேவா? இந்த லா நினா அப்படிங்கிறது பசிபிக் பெருங்கடல் தோன்றிருச்சு அப்படி மாதிரி என்ன சொல்றாங்கன்னா அந்த நோவா. ஓகே, அமெரிக்காவை தளமாக கொண்ட அதோட ஆராய்ச்சிகளும். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி லா நினா நம்மளுக்கு வந்துருச்சு, இந்த ஆண்டு தொடக்கத்துல வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த லா நினா நிகழ்வு பலவீனமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தோன்றிய நேரத்தில் அது ஏற்படுத்தி இருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தாது என வானிலையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஓகே, ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய லானினாவோட அந்த எஃபெக்ட் போக போக கம்மியாக ஆகும். ரொம்ப வீக்கான ஒரு லானினாவா தான் இந்த ஆண்டு இருக்கும் அப்படி மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த லானினாங்கிறது ஒரு அவளுக்கு கிளைமேட் ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய இல்லைன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஓஷியானிக் ஈவெண்ட் தான். ஓகே, அந்த கடற்பரப்புல ஏற்படுத்தக்கூடிய அந்த வெப்பநிலை மாற்றங்கள், அதுக்கப்புறம் அந்த காற்றோட வழிகள் எல்லாமே சேர்ந்தா என்ன பண்ணுதுன்னா இந்த லா நினா அப்படிங்கிறது உருவாக்குது. ஓகேவா? ஸோ இதுல பாக்குறப்பன்னா இது நமக்கு அந்த பசிபிக் பெருங்கடல். ஓகே, இந்த பசிபிக் பெருங்கடலோட இந்த பகுதிகளில் என்ன பண்ணுன்னா அது ரொம்ப குளிர்ந்த நிலை மாறும். ஓகே, ஸோ அந்த மாதிரியோட நிகழ்வு தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த லா நினான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதனால குளோபல் லெவல்ல நம்மளுக்கு நிறைய விதமான கிளைமேட்டிக் டிஃபரன்ஸ் எல்லாமே ஏற்படும். இதனால இந்தியாவுக்கு நன்மைகளும் இருக்குது. ஓகே, ஸோ லா நினா வந்துச்சு அப்படின்னா ஸோ இதனால பர்டிகுலர் என்ன பண்ணா இதனால அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப சில பகுதிகள் ரொம்ப வறண்ட வானிலையும் இல்லைன்னா சில பகுதிகள் ரொம்ப குளிர்ந்த வானிலையும் ஏற்படும். ஓகே, ஸோ அந்த ஒரு மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு குளோபல் ஜியோகிராபிக்கல் ஈவெண்ட் தான் இந்த லா நினா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கறப்பன்னா லா நினா என்பது தென் அமெரிக்காவின் வெப்பமண்டல மேற்கு கடற்கரையில் மேற்பரப்பு கடல் நீரின் குளிர்ச்சியால் வகைப்படுத்தப்படும் ஒரு காலநிலை வடிவமாகும். இதன் விளைவாக கிழக்கு பசிபிக் பெருங்கடல் குளிர்ந்த மேற்பரப்பு ஏற்படுத்துகிறது. ஓகேவா? ஸோ இந்த கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பாக்குறப்ப அந்த மேப்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மேப்ல என்ன பண்ணா அந்த பர்டிகுலர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடலோட மேற்பரப்பு என்ன பண்ணா ரொம்ப குளிர்ந்த நீரால நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் லா நினா அப்படி மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எப்படிலாம் உருவாகும் சொல்லி பாக்குறப்ப கிழக்கு வர்த்தக காற்று வலுப்பற்று மேலும் வெதுவெதுப்பான நீரை மேற்கு நோக்கி வீசும் போது இந்த நிகழ்வு நிகழ்கிறது. இதனால் கடலின் மேற்பரப்புக்கு கீழே உள்ள குளிர்ந்த நீரை வெதுவெதுப்பான நீருக்கு பதிலாக தென் அமெரிக்கா கடற்கரையில் மேல் நோக்கி உயர அனுமதிக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த தென் அமெரிக்கா கிழக்கு கடற்கரைன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, அந்த அலாஸ்கா அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை. ஓகே, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரையில இருக்கக்கூடிய நீர் இருக்கு பார்த்தீங்களா, அது அடியில ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வாமா இருக்கும். அட் த சேம் டைம் மேல குளிரா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த லா நினா அப்படி மாதிரி சொல்றாங்க. எதனால சொல்லி பாக்குறப்ப இந்த கிழக்கு வர்த்தக காற்று. ஓகே, ஸோ அந்த ட்ரேட் விண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ராங் விண்ட்ஸ்னால அந்த நிகழ்வு ஏற்படும் அப்படி மாதிரியும் சொல்றாங்க. கிழக்கு வர்த்தக காற்று வலுவிலிருந்து சில சமயங்களில் எதிர் திசையில் வீசும்போது எல் நினோ ஏற்படுகிறது. இதன் விளைவாக பசிபிக் பெருங்கடலில் வெப்பம் அடைந்து வெப்பம் பற்றி கிழக்கு நோக்கி நகர்கிறது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா லா நினால சப்போஸ் ட்ரேடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா லா நினா ஏற்படும். ட்ரேடு விண்ட் ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்துச்சு அப்படின்னா அங்க எல் நினோ ஏற்படும். எல் நினோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ரொம்ப வறண்ட வானிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் எல் நினோ. ஓகே, ஸோ எல் நினோ கொஞ்சம் மற்ற நாடுகள் பாதிக்கக்கூடியது. பட் லா நினா அப்படிங்கிறதுனா மழைப்பொழிவு அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஓகே, ஸோ குளிர்ந்த காலநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் அதுதான். உலகளாவிய காலநிலையில் லா நினாவின் தாக்கங்கள். ஓகே, ஸோ லா நினா என்னன்னு சொல்லியாச்சு. அந்த பசிபிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை பகுதியில குளிர்ந்த நீர் வரக்கூடியதுதான் இந்த லா நினா தெரிஞ்சாச்சு. ஓகேவா? ஸோ இதனால மற்ற நாடுகள் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுது அந்த விண்டோட சர்க்குலேஷன் அதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் சர்க்குலேஷன் எல்லாமே இருக்கு பார்த்தீங்கன்னா, அதனால மற்ற நாடுகளுக்கு கூட இதனால பாதிப்பு ஏற்படும். அப்படி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆப்பிரிக்கால சில பகுதிகளில் வறட்சி போன்ற நிலைமைகளை ஏற்படுத்துகிறது. ஓகே, ஸோ எந்த டைம்லனா இந்த லா நினா ஆண்டுல இருந்துச்சு அப்படின்னா இப்ப 2025 லா நினா ஆண்டு தான். ஓகே, ஸோ 2025 ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய சில கண்ட்ரிஸ் இதனால வறண்ட வானிலை ஏற்படுத்தும் அப்படி மாதிரி சொல்றாங்க. அட்லாண்டிக் பெருங்கடல் சூறாவளியை தீவிரப்படுத்துகிறது. ஓகேவா? ஸோ அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணா இது ஹரிக்கேன் ரொம்ப ரொம்ப
தீவிரப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அமெரிக்கால பாக்குறப்ப லானினாவின் போது தென் மாநிலங்கள் அதிக மழையை பெறுகின்றன. ஓகேவா? இந்த லானினாவால அந்த தென் பகுதியில் வந்து என்ன சொன்னா அதிக மழையை வந்து ஏற்படும். எதனால சொல்லி பாக்குறப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த குளிர் காலநிலையினால அங்க இருக்கக்கூடிய வெப்பமான அந்த நீர் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் அந்த நீர்ல இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் வந்து மற்ற பகுதிகளுக்கும் பரவதுனால அந்த நீரை வந்து எடுத்துட்டு போகும். ஓகே, இந்த மேகங்கள் மூலமே அந்த கண்டென்சேஷன் அது எல்லாமே நடந்து அந்த மேகங்கள் எல்லாமே கொண்டு போயிட்டு தென்பகுதிகளுக்கு வந்து மழைப்பொழிவை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஓகேவா? ஸோ முக்கியமான பகுதியை வந்து நம்மளுக்கு வந்து இதுதான். ஓகேவா? ஸோ இந்தியாவில் வந்து இந்த லானினா வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்து, இதனால பயன்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து மெயின்ஸ்லேயே கூட கேட்கலாம், இந்த லானினா பத்தி நமக்கு வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் பிலிம்ஸ்லயும் நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ லானினா வந்து இந்தியா வந்து எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிமா நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். குளிர்ந்த குளிர்காலம். லானினா குளிர்காலம் வட இந்தியாவில் குளிர்ந்த இரவுகளை கொண்டு வருகிறது. ஆனால் பகல் நேர வெப்பநிலை சற்று அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ முக்கியமா என்னன்னா நார்த் இந்தியன் ரீஜன்ஸ்ல வந்து என்ன பண்ணா இந்த லானினா ஈவெண்ட்னால ரொம்ப டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும், ரொம்ப குளிர்ந்த காலநிலையை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட பயன்பாடு சொல்லி பாக்குறப்ப காற்றின் வேகம் மற்றும் மாசுபாடு. அதிக காற்றின் வேகம் மற்றும் மாசுபாட்டை அகற்ற உதவுகிறது, காற்றின் தரத்தை மேம்படுத்துகிறது. ஓகே, நார்தன் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து ஏர் பொல்யூஷன் வந்து அதிகமா இருக்குது அப்படின்னா அதனால அந்த லானினா ஈவெண்ட்னால வீசப்படக்கூடிய அந்த காற்றுகள்னால இது வந்து ரொம்ப ரொம்ப மாசுபாடு வந்து குறைக்கும், இல்லைன்னா அது வந்து அகற்றுவதற்கு வந்து இந்த லானினா ஈவெண்ட்டும் ஒரு பங்களிப்பு வந்து இருக்குது. மேம்படுத்தப்பட்ட பருவமழைகள். ஓகே, ஸோ லானினா ஆண்டுகள் இயல்பில் இருந்து அல்லது இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவை காட்டுகின்றன. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து லானினா வந்து எப்படி இருந்துச்சுன்னா 2020 to 2022 அந்த ரீஜன்ஸ் வந்து 2 காலத்துல வந்து நமக்கு வந்து லானினா ஆண்டா வந்து இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து நிறைய மழைப்பொழிவுகள் வந்து கொடுத்துச்சு. அதே மாதிரிதான் இந்த ஆண்டு வந்து மழைப்பொழிவு வந்து 2025 மழைப்பொழிவு வந்து கொடுக்கும். லானினா வந்து பருவநிலை வந்து மாற்றத்தினால நம்மளுக்கு வந்து மழைப்பொழிவு வந்து அதிகமா கொடுக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. வெப்பத்திலிருந்து நிவாரணம். லானினா கோடையின் தீவிரத்தை குறைக்கிறது, எல்னினோ ஆண்டுகளில் காணப்படும் வெப்ப அலைகளிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது. ஓகே, ஸோ நமக்கு வந்து போன வருஷம் என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சம்மர் வந்து ரொம்ப ரொம்ப சிவியரா வந்து இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே என்ன பண்ணா இந்த லானினா ஈவெண்ட்னால இந்தியாவில வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வெப்பம் வந்து ஏற்படுத்தாது கோடை காலத்துல வந்து அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பயன்பாடு வந்து இதை வந்து சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்க்குறப்ப இந்தியாவுக்கு லானினாவில் முக்கியத்துவம். ஸோ இந்த லானினாவால இந்தியா வந்து எந்த மாதிரி பயன்படுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் ஃபர்ஸ்ட். வலுவான பருவமழை காரணமாக பயிர் உற்பத்தியை அதிகரிக்க விவசாயிகளுக்கு உதவுகிறது. ஓகே, ஸோ இந்த மான்சூன் வந்து நம்மளுக்கு வந்து ரெயின்ஃபால் வந்து அதிகமா இருக்கும் இந்த லானினா ஈவெண்ட்னால. அதனால அங்க வந்து நிறைய வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணலாம், அதனால இந்தியன் எக்கனாமிக் வந்து ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீர் வளங்கள். நீர்த்தேக்க அளவை மேம்படுத்தி நீரழுத்தத்தை குறைக்கிறது. ஓகேவா? ஸோ அதனால மழை பெய்யும், மழை அதிகமா பெஞ்சாலும் நமக்கு வந்து தெரியும் நிறைய டேம்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து இருக்குது. அந்த மாதிரி டேம் வந்து அந்த டேம்ல வந்து நீர்த்தேக்கங்கள் வந்து நம்மளுக்கு வந்து சேமிச்சு வச்சுக்கிட்டு அதிகப்படியான நீர்கள் வந்து கிடைக்கும் அப்படி மாதிரி சொல்றாங்க. ஆற்றல். அதுக்கப்புறம் அதிக மழைப்பொழிவு சிறந்த நீர்மின் உற்பத்தியை உறுதி செய்கிறது. ஓகேவா? நிறைய மழை பெஞ்சாலும் நம்மளுக்கு வந்து அந்த டேம்ல இருந்து தண்ணி வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ரிலீஸ் பண்றப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த நீர்மீன் வந்து எடுக்கக்கூடிய அந்த கருவில இருக்குங்களா அதுல இருந்து அதிகப்படியான நம்மளுக்கு வந்து மின்சாரம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, வெப்பத்திலிருந்து நிவாரணம். எல்லினோ ஆண்டுகளில் ஒப்பிடும்பொழுது குறைவான கடுமையான வெப்பலைகளை இது உருவாக்குறது. ஓகேவா? நார்மலா இருக்கக்கூடிய சம்மரை விட இந்த லானினா ஆண்டுகள் வந்து சம்மரோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல இருந்து என்ன பார்த்திருக்கோம்னா லானினா என்ன சொல்லி பார்த்திருக்கோம். ஓகேவா? ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா லானினா அப்படிங்கிறது கிழக்கு பசிபிக் பெருங்கடல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதிகளில் வந்து குளிர்ந்த நீர் வந்து இல்லைன்னா அந்த வெப்பநிலை வந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வந்து லானினா. ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே இருந்துச்சு அப்படின்னா எல்னினோல வந்து அந்த பகுதியில் வந்து அதிகப்படியான வெப்பநிலை வந்து ஏற்படும். அந்த மாதிரி டைம்னால நம்மளுக்கும் பாதிப்பு ஏற்படும். பட் லானினா ஆண்டுகள் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வந்து இந்த லானினா அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதனால அங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் ஈவெண்ட்ஸோட எஃபெக்ட் வந்து மாறதுக்கு அப்புறம் நம்ம மான்சூனோட டைரக்ஷன் அந்த மாதிரி அதோட மழைப்பொழிவு வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்ல பயன்பாடுகள்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனாலதான் அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த லானினா பத்தி வர சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது கணேஷ் IAS அகாடமி.